ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் உறவுகளும் சார்புகளும் இங்கிலீஷில் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். A = 1,3,5 B = 2,3 எனில் A cross B மற்றும் B cross Aவை காண்க. A cross B = B cross A ஆகுமா? இல்லை எனில் ஏன்? n of A cross B = n of B cross A = n of A into n of B என காட்டுக. அதாவது ஏபியோட அந்த செட் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. நாம் வந்து A cross B and B cross A ஃபைன் பண்ணணும். A cross B B cross A ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதுக்கான ரீசனும் நம்ம சொல்லணும். அதே மாதிரி n of A cross B = n of B cross A that is also equal to n of A cross n of B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது அது ஈக்குவலாக தான் இருக்கும், நம்ம அதை ஷோ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதுக்கான தீர்வு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே எல்லா சம்லேயுமே கிவன், அதாவது அந்த கொடுத்துருக்க வேல்யூஸ் நம்ம எழுதிடணும். 1,3,5 அண்டு B = 2,3 இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எழுதிட்டு தென் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, நம்ம வந்து A cross Bயும் B cross Aயும் ஃபைன் பண்ணணும். A cross B அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் ஏவோட வேல்யூ எழுதிக்கிறோம், கிராஸ் பியோட வேல்யூ எழுதிக்கிறோம் 2,3 அப்படின்னு சொல்லிட்டு. வேல்யூ எழுதாமல் டேரெக்டாக கூட நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணால் நமக்கு ஒரு ஸ்டெப் கூடுதலாக இருக்கும், அதாவது மிஸ்டேக்ஸ் எதுவும் நடக்காது. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூவை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்து இந்த ரெண்டு வேல்யூ கூட நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். அதாவது 1,2, 1,3. அதே மாதிரி இந்த செகண்ட் வேல்யூ 3,2, 3,3. அதே மாதிரி அந்த தேர்டு வேல்யூ 5, 5,2, 5,3 போட்டுட்டு செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடும். தென் இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம B cross A ஃபைன் பண்ணணும். B cross A = டேரெக்டாகவே நான் போடுற மாதிரிங்க 2,1, 2,3, 2,5, 3,1, 3,3, 3,5 க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே நீங்கள் இதே மாதிரி ரெண்டு வேல்யூ எழுதுனா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் நடக்க சான்ஸ் இல்லை. ஸோ A cross B அண்ட் B cross A ஃபைன் பண்ணியாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் வந்து நம்ம இங்கே செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, A cross B B cross A ஈக்குவலாக, அப்படி இல்லைன்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ இதிலேருந்து பார்த்தாவே தெரியுது ரோமன் லெட்டர் 2. அதாவது A cross Bயோட ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா 1,2, 1,3, 3,2, 3,3, 5,2, 5,3 வந்திருக்கு. பட் இங்கே B cross Aவில் பார்த்திங்கன்னா 2,1, 2,3, 2,5, 3,1, 3,3, 3,5ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் பாருங்கள், இங்கே 1,2 இருக்குது, இங்கே 1,2 இல்லை, அதாவது 2,1 இருக்குது. இந்த வேல்யூஸ் வந்து மாறி இருந்தாலும் கூட அது ஈக்குவல் கிடையாது. இப்போ ஒன்று ஈக்குவலாக இல்லைனா, இப்போ 1,2 இங்கே இருக்குது, இங்கே 2,1 இருக்குது. அதாவது 1,2 இந்த செட்குள்ளேயே இல்லை, இந்த கணத்துக்குள்ளேயே இல்லை. அப்போ ஒரு வேல்யூ இங்கே இருக்கிறது இங்கே இல்லைனாலும் கூட ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னு அர்த்தம். அப்போது அதாவது A cross B contains 1,2, அதாவது A cross Bங்கிறது 1,2 வந்து 1,2 இந்த கண்டெயின் சிம்பிள் போடணும். A cross Bக்குள்ளே 1,2 இருக்குது. ஆனால் இந்த 1,2 ஆனால் B cross A does not contain 1,2 இப்படியும் எழுதலாம். அல்லது இதுக்கு மாற்றா 1,2 belongs to A cross B, 1,2 does not belongs to A cross B இந்த மாதிரி எழுதலாம். இது ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எழுதினாலும் ஓகே, இது எழுதினாலும் ஓகே. ஏதோ ஒன்று ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து A cross Bயும் B cross Aயும் ஈக்குவல் இல்லை. ஸோ எனவேன்னு போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் வந்து therefore A cross B not equal to B cross A அப்படின்னு எழுதி நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுடலாம்.
தட்ஸ் ஆல். அடுத்தது தேர்ட் ரோமன் லெட்டர். தேர்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க n ஆஃப் a கிராஸ் b n ஆஃப் b கிராஸ் a ஈக்குவல் டு n ஆஃப் a கிராஸ் n ஆஃப் b. இங்கே வந்து முதல்ல n ஆஃப் a கிராஸ் b, அதாவது n ஆஃப் a கிராஸ் bனா கார்டினாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது a கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது தான் n ஆஃப் a கிராஸ் பியோட மீனிங். இப்போ நான் a கிராஸ் பியை பார்க்குறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது அந்த n ஆஃப் a கிராஸ் பியாக இருக்கும். இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. 3 × 2 6. நீங்கள் இங்கே கவுண்ட் பண்ணிங்கனாலும் அதே தான் இருக்கும். 1 2 3 4 5 6. ஸோ n ஆஃப் a கிராஸ் b is 6. அகைன் n ஆஃப் b கிராஸ் a ஆல்சோ 6 தான். இங்கே நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 ஈக்குவல் டு 6. இப்போ நம்ம வந்து n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b கண்டுபிடிக்கணும். ஏவோட எலமெண்ட்ஸ் என்ன? a அப்படிங்கிறது 3 எலமெண்ட்ஸு, பியோட எலமெண்ட்ஸு, பியோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 2. ஸோ a வந்து 3 எலமெண்ட்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கு, b வந்து 2 எலமெண்ட்ஸ். 3 2s ஆர் ஆல்சோ 6 தான். ஸோ நமக்கு 3 எலமெண்ட்ஸுமே வந்து அந்த 3 வேல்யூஸுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஹென்ஸ் எனவே அல்லது ஹென்ஸ் n ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு n ஆஃப் b கிராஸ் a ஈக்குவல் டு n ஆஃப் a கிராஸ் n ஆஃப் b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டோம்னா என்ன நிறுவப்பட்டது, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டோம்னா முடிஞ்சது.